ஐபிசி சபையின் ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். அப்படியே எல்லாரும் சங்கீதம் 84 மாறி மாறி ஒவ்வொருத்தரை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து கனப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீரே அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. இந்த அருமையான வேளையில் கூட இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் நீ ஆசீர்வதிக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்கே ஒருவராய் இருவராய் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கூடுகிறார்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன எங்கள் தகப்பன், எங்கள் மத்தியிலும் நீர் இப்பொழுதும் இருக்கிறதுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது எங்கள் ஆராதனை வேலையிலும் ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாங்கள் துதிக்கும் போதும் பாடுகிற பாடல்களும் வாசிக்கிற மியூசிஷியன்ஸையும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. அதே போல் உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளை எங்கள் செவிகள் மூலமாக நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. சண்டே கிளாஸையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. நீரை பொறுப்பத்துக் கொள்ளுங்க ராஜனே. மீட்பெறும் இரட்சகமா இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 91 இப்படி சொல்லுது: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். God's protection is second to none. We have the best protection system. அவர் மாதிரி யாருமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நம்ம நிறைய நேரம் பார்க்குறோம், ஃபீல் பண்ணுறோம், ஆண்டவர் என்னை இதுலேருந்து காப்பாற்றினார்னு ஒரு டெஸ்டிமனி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் போய் மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம். ஆனால் நிறைய நேரம் நம்ம பார்க்குறதும் இல்லை, நம்ம ஃபீல் பண்ணுறதும் இல்லை. God is still protecting us. There are so many things that we never realize that God is doing for us. இந்த வசனம் இப்படி சொல்லுது: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவான். Once you enter the shadow of the Almighty, you will stay there. ஆண்டவரை என்னைக்கு நம்ம ஏத்துக்கிறோமோ, ஆண்டவருடைய உயர் மறைவுக்குள்ள நம்ம என்னைக்கு போறோமோ, அப்ப சர்வ வல்லவருடைய நிழல்ல நம்ம தங்கிடுறோம். நிழல்ல இருந்து வெளியே போயிட்டு வர்றதில்லை. We are in one place. We are just staying in the presence of God. That is how His protection is. It is constant. It is 24/7. As long as we are in this earth, His protection is covering us. பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்.
காலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அதை கலப்புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி நம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் மனீசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனீசரவர். அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஹalleluya ஹalleluya. அவர் செட்டையின் கீழே நம் சிறகுகளால் நம்மை மூடுகிற தேவன் அவர். நம்மை காப்பாற்றி வழி நடத்துகிற தேவன் அவர். He is a God of protection. He will never let you go. He will never let you go. He will never let you go. He protects you day in and day out. He protects you. கடைசியா ஒரு முறை பாடுவோமா? அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார்.
போலவே நம் சிறகுகளால் மூடுவார், நம் சிறகுகளால் மூடுவார், நம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் நம்மளை திரும்பி பார்த்தோன்னா, ஆண்டவரே எப்படி என்னை நீங்கள் வழிநடத்திருக்கீங்க சுவாமி. எத்தனை இடத்துல நான் விழுந்து போய் கிடந்தேன், எத்தனை இடத்துல கையில் காசு இல்லாமல் இருந்தேன், எத்தனை இடத்துல வியாதிப்பட்டு கிடந்தேன், எத்தனை இடத்துல தொலைஞ்சு போயிருந்தேன். ஆண்டவரே எல்லா இடத்துலையும் உம்முடைய கரம் உம்முடைய செட்டையின் நிழலில் என்னை வச்சு பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி சுவாமி. எத்தனை ஆபத்து என் கண்ணு முன்னால் தெரிஞ்சுது, எத்தனை ஆபத்து நான் யோசிச்சு கூட பார்க்கல, எனக்கு தெரிய கூட தெரியாது, ஆனாலும் நீங்கள் என்னை பாதுகாத்தீங்களே, நன்றி சுவாமி, நன்றி. இந்த ஆண்டவரை நம்ம போற்றி துதிக்கிறதை தவிர நமக்கு வேற நன்றி செலுத்துறதுக்கு வேற வழியே இல்லை. He has everything. We can only give him one thing, which is our praise and our worship. He loves to dwell among his praises. That's what the Bible says. ஆண்டவரை போற்றி துதிப்போமா புதிய இதயத்தோட. இயேசுன்ற அந்த நாமத்தை இந்த காலை வேளையில் நம்ம போற்றி துதிப்போமா, பாடுவோம், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயம் உடனே. தேவனே புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம், தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பை சேர்த்தழைத்த அன்பை பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பை சேர்த்தழைத்த அன்பை பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, ஆத்மின் ஜெயதோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆத்மின் ஜெயதோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா, ஆவி ஆத்துமாவும் தேவம் யாவும் கொண்டு செய்யுவேன். ஆவி ஆத்துமாவும் தேவம் யாவும்
இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இங்கே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் எல்லா காரியத்துக்காகவும் ஆண்டவரே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் சுவாமி, ஆண்டவரே உங்களை நான் போற்றுறேன். Open your mouths and thank him this moment for whatever he's done in our lives, because he is a God who longs for your praises. He is listening to you. He wants to hear the worship from your mouth. Hallelujah. Can you lift up your voices and say, Lord, thank you. Thank you for whatever you've done in my life. Thank you for whatever you've done in my life, oh God. Wherever you've taken me to, whatever you've done for me, whatever provisions that you've given for me, the health that you've given for me, the wealth that you've made me accumulate, for every good thing that's happening in my life, for my job, for my family, for my children, for every blessing that I've seen in my life. I thank you, Lord. I thank you. I thank you. வேர்ல்டு வார் நடக்கும்போது ஒரு சோல்ஜர் ஒயிட் ஹவுஸில் இருக்கிற கார்டனில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். உண்மையாக நடந்த சம்பவம். அந்த கார்டனில் அவன் அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தான் அவனை. சோல்ஜர் அழுதுகிட்டு இருக்கானே, ஏன்பா அழுகுற? இல்லை, என் வீட்டில் இருக்கிற 2 பேர் போரில் செத்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் நோய்வாய்ப்பட்டு செத்துட்டார். என்னால் முடியல, என்னால் போய் சண்டை போட முடியல. ஆனால் வார் நடக்குது, கண்ட்ரி என்னை போகணும்னு சொல்லுது. நான் பிரசிடெண்ட்டை போய் மீட் பண்ணி சொன்னால் ஒருவேளை அவர் என்ன வேண்டாம் நீ போருக்கு போ, அதை வீட்டில் இருன்னு சொல்லுவார் அப்படின்னா. அந்த சின்ன பையன் கேட்டான், ஏன் போய் பார்க்க வேண்டியது தானே பிரசிடெண்ட்டை? உனக்கு தெரியாதுப்பா, நீ சின்ன பையன், அவ்வளோ ஈஸியாக போய் பிரசிடெண்ட்டை பார்க்க முடியாது. அவரை பார்க்கணுன்னா ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. நான் ப்ரொசீஜர் படி தான் வந்தேன், ஆனாலும் இந்த கார்ட்ஸ் என்னை உள்ளே விட மாட்டுறாங்க. நான் சொன்னாண்ணா, நம்ம போகலாம் வா. சோல்ஜரை கூட்டிகிட்டு நடந்து போனான். கார்ட்ஸ் பார்த்தாங்க, ஒன்றுமே சொல்லலை. அப்படியே இன்னும் கொஞ்சம் நடந்து போனான். பெரிய கேட் வந்தது, கிராஸ் பண்ணாங்க, யாரும் ஒன்றுமே சொல்லலை. பெரிய ஹால்வே வந்தது, சோல்ஜரை கூட்டிகிட்டு இவன் நடந்து போகிறான், யாருமே அவங்கள பிளாக் பண்ணல. கடைசியாக ஒரு பெரிய ரூம் வந்தது, ஆஃபீஸ் ரூம். ஓப்பன் பண்ணால் உள்ள பிரசிடெண்ட் ஆப்ரஹாம் லிங்கன் நிற்கிறாரு. இவன் உள்ளே போய் கூட்டிகிட்டு போய் நிறுத்திட்டான் அவரை. ஏப்ரஹாம் லிங்கன் அந்த பையனை பார்த்து சொன்னார், மகனே நீ யாரை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னாரா. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சுன்னு தெரியல. கூட்டிகிட்டு போனது பையன், யாருமே அவனை நிறுத்த முடியல. God has done the same thing for us. இயேசு பிதா கிட்ட நமக்கு அந்த ஆக்சஸ் வாங்கி கொடுத்திருக்காரு through the cross. No force on this earth will stop you from reaching your destiny. No force on this earth can stop you for what Jesus did on the cross, because he has the power. He will take you through to your destiny and nobody can stop you. Nobody can stop you. சிங்காசனத்தில் ஆண்டவர் வீடு இருக்கிறாரு. பிதாவானவர் சிங்காசனத்தில் இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட போய் சேர்றதுக்கு இயேசு வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. We have that access today morning. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, அவரை ஆராதிப்போமா? உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை
உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. கேருபீன்கள், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. This is the time we have to worship our God. Will you lift up your voices? He is God who is sitting in heaven. He is looking down upon you because you are His child. He is longing for your voices. He wants to live with you. He wants to live in your heart. He has a throne, but His favorite place is your heart. He has His throne, but His favorite walk is to walk with you. He may be in the heavens, but He loves to be amongst His people. He may be in the heavens, but He loves to be inside the church. He may have so many angels worshiping Him, but He loves to listen to your worship. You may have the cherubims, you may have the angels, you may have the best musicians, but God loves to listen to our musicians. You may have everything in heaven, but His heart is on the earth. His heart is with you, my friends. His heart is with you. His presence is with you. His love is with you. His anointing is with you. He is with you. He will never leave you nor forsake you. He is a God of protection. Hallelujah. Hallelujah. கடைசியா ஒரு முறை சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. You have no idea how God is pleased with your voices.
church, because we have worshipped Him. And church, because we have offered our hearts and our voices and our minds as a sacrifice, He is here amongst us. He is here amongst us, doing His work in your lives and in my life. Reach out to Him and ask for Him anything that you want. Just open your mouths and ask Him, because the Bible says He is a God who gives what His children ask Him. He always provides. He always provides. He always provides. If you have a need, this is your time. If you need help, ask Him. If you need provisioning, ask Him. If you need anything in your life, ask Him. If you need wisdom, ask Him. If you need a heart of forgiveness, ask Him. If you're going through tough times and you need strength, ask Him. He is standing next to you, waiting to give you what you are asking for. Waiting to give you what you are asking for. He not only gives us what we ask for, He gives us more than what we ask for. He came down so that He can be a part of us and that we can be a part of Him. And that is what we call the communion. Church, let's prepare our hearts as we enter to partake in His communion. Stay focused on God, because He is our blessing. Hallelujah. நம்ம வாக்குத்தத்தத்தை தான் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம டச் பண்ண போகிறோம். இந்த சர்மன் நான் கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி ஒரு சிலது உங்களுக்கு நான் எடுத்துருக்கிறேன். பட் ஐ எம் கோயிங் டு பி வெரி குவிக். ஐ ஹவ் டு ஃபினிஷ் இட் வெரி குவிக்லி. நமக்கு இன்றைக்கி ஹால் எக்ஸ்டென்ஷன் இல்லை, 5 மணி வரைக்கும் தான் நமக்கு இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மீ வெரி குவிக்லி. சரி, வசனம் தான் அப்படியே எல்லாரும் சேர்ந்து வாசிச்சலாமா? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர். இங்கிலீஷில் they feast on the abundance of your house and you give them drink from your river of delights. சரி, வாக்கு தத்துவம் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலும் அது வருஷம் ஃபுல்லாக நமக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தரும். நம்ம ஒரு சில நேரத்தில் கேட்க மறந்துடுவோம், இல்லை நம்ம அடுத்த இதில் போயின்னு இருப்போம் இல்லையா? அப்போது ஒரு சில பேர் இதை ரொம்ப பிடிச்சி ஜெபம் பண்ணின்னு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு சில பேர் மறந்துடுவோம், ஒர்க் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் we want to remind you and ask you to reclaim all the blessings God has given. Amen. Through His promises. நம்ம ஒருமனப்பட்டு அதெல்லாம் வாங்கிக்கணும் இன்றைக்கி. சரி, இந்த ப்ராமிசஸை எப்படி வாங்குறது? இந்த ப்ராமிசஸ்க்கு எப்போ ப்ராமிஸ் வந்தாலும் நமக்கு ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தெரியுமா? எனி ப்ராமிசஸ் யூ கான்ட் ஜஸ்ட் கோ அண்ட் டேக், அப்படி போனவொன்னு அப்படி வாங்கின்னு ஜாலியாக போயிடலாம் அப்படிலாம் இல்லை. ஒரு ப்ராமிஸ் நம்ம வாங்குகிறோம், ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்குறாரு, அது வாங்கணும், சுதந்திரிக்கணும்னா அதுக்கு நம்ம போராடணும். we have to fight and get that. ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு குட்டி குட்டியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராமிஸ்னால் நமக்கு ஒன்று ஞாபகம் வரும். எது ஞாபகம் வரும் பைபிளில்? சரி, ஒரு க்ளூ தரேன். மொட்டையாக கேட்டால் உங்களுக்கு புரியாதுக்கு, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ரெயின்போ, ஓகே, கவனன்ட்டு சொல்லலாம். ப்ராமிஸ்ன்னு சொன்னால் ஆப்ரஹாம் ஞாபகம் வரும்னு சொன்னாங்க சிஸ்டர். தேங்க்யூ. ஒரு நேஷனுக்கே ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுத்தாருன்னா அது எதை சொல்லலாம்? இஸ்ரேலுக்கு என்ன அது ப்ராமிஸ்? ஒரு ப்ராமிஸ், ஆமாம், ப்ராமிஸ் லேண்டு தான், வேறு எதுவும் இல்லை. ஒரு நேஷனுக்கு என்ன சொல்கிறாரு? ஒரு ப்ராமிஸ் லேண்டை நான் தருவேன்றார். இப்போ இந்த ப்ராமிஸ் லேண்டு பாருங்களேன், இதை போய் வாங்குறது ஈஸியாக இருந்துச்சா? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? ஈஸியாக தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் கஷ்டமும் இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு
இந்த ப்ராமிஸை எப்படி போய் வாங்கினாங்க, இந்த ப்ராமிஸ்க்கு என்னென்னலாம் ட்ரபிள் இருந்துச்சு, இந்த ஒரு ப்ராமிஸை கர்த்தர் கொடுக்குறாரு. நம்ம பாருங்களேன், நிறைய பேருக்கு நிறைய ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுப்பார். நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நான் இதை செய்வேன், உனக்கு நான் பிள்ளைங்களை கொடுப்பேன், உனக்கு நல்ல வேலையை கொடுப்பேன், உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பேன், உனக்கு ஊழியத்தை கொடுப்பேன், உனக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸை தருவேன். நிறைய ப்ராமிசஸை கர்த்தர் கொடுத்துனே இருப்பார். எப்போ கர்த்தர் கொடுப்பாரு, பைபிள் வாசிக்கும் போது கொடுப்பாரு, சர்ச்சில் வசனத்தின் மூலமாக கொடுப்பாரு, இல்லை யாருன்னா ஒரு ஊழியக்காரங்க கொடுக்கலாம், யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு நமக்கு ஒரு ப்ராமிஸை கொடுக்கலாம், அது ரொம்ப நமக்கு டச்சிங்காக நம்ம அதை எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நிறைய ப்ராமிசஸை நம்ம வாங்குகிறோம். இன்றைக்கி சர்ச்லேருந்து நம்ம ஒரு ப்ராமிசஸ் வாங்குகிறோம் இல்லையா. இப்போ வாங்கும்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் டச் பண்ண போகிறது, நிறைய உங்களுக்கு டச் பண்ணியிருக்கிறேன். இதில் அவர் வீட்டில் இருந்து வர்ற பிளெஸ்ஸிங்ஸ்லாம் என்னென்னான்ட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அந்த அவருடைய பேரின்ப நதி ரிவர் ஆஃப் டிலைட்ஸ்லேருந்து கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் என்னான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ரிவர் ஆஃப் அவருடைய ரிவர்லேருந்து நம்ம கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் என்ன, தண்ணீரை நம்ம பார்த்துட்டோம். அவருடைய ஆலயத்திலேருந்து தண்ணி வருது, இதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 month நம்ம அதை பார்த்தோம். இப்போ நம்ம சீக்கிரமாக நான் குட்டியாக கட் பண்ணிட்டு போகிறேன். டியூட்ரானமி சாப்டர் 4 சிஸ்டர் சொன்னாங்க, டியூட்ரானமியில் அந்த ப்ராமிஸ் இருக்குதுன்னு. எஸ் இட் இஸ். அதில் நம்ம பார்க்கும்போது, நவ் இஸ்ரேல் பே அட்டென்ஷன் டு த ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் த ஆர்டினன்ஸ் ஐ எம் அபவுட் டு டீச் யூ so that you might live and go on to enter to take the possession the land that Lord God has given. இப்போ ஒரு ப்ராமிஸ் கர்த்தர் கொடுக்குறாரு, ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாங்கணும்னு சொன்னால் பின்னாடி அவர் கேட்குறாரு, பே அட்டென்ஷன் டு ஃபாலோ எவ்ரிதிங் which I teach youன்றார். இந்த மெசேஜ் எடுக்கும்போதே எனக்கு இன்னும் 2 டாபிக்ஸை இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்தாரு வர்ற மாதத்தில் எடுக்கிறதுக்காக. அது ரொம்ப ரொம்ப நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற டாபிக்ஸ் தான். இப்போது அவர் சொல்ல, டு நாட் ஆட் ஆர் சப்ராக்ட் எனி திங், நமக்கு ஏற்ற மாதிரி எதுவும் மாற்றிக்காதீங்க, இருக்கிறது அப்படியே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லைடு போயிடுங்கம்மா. எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்சிச்சு, இங்கிலீஷில் விட நான் இங்கிலீஷில் ஒரு 2-3 வேர்ஷன் படித்தேன். தமிழில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பாருங்களேன். பிள்ளைங்களுக்கு புரியாது, அதனால் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு வேணால் வாட்ஸ்அப்பில் போடுறேன். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படி நீங்கள் கை கொள்ளுவதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளை நியமங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். எப்படி ரைச்சஸாக வாழணும், எப்படி என்னான்ற எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கமாண்ட்மெண்ட்ஸாக கொடுத்துருக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கன்றார். ஹைலைட் பண்ணது வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிச்சிடுறேன், டைம் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு எதையும் கூட்டவும் குறைக்கவும் வேண்டாம், எதுவும் ஆட் பண்ணாதீங்க, மைனஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுங்கம்மா. அப்போது அடுத்ததில் 5வது வசனம் பாருங்கள். நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட நியாயங்களை போதித்தேன். நான் சொல்லி கொடுத்தது எல்லாம் நீங்கள் பார்த்துனே இருங்க. இது எதுக்கு நம்ம ப்ராமிசஸை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கொஸ்டின். எதுக்கு நம்ம கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும், எதுக்கு அவர் டீச்சிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு பாருங்களேன். அது ஆன்சர் பாருங்க. ஆகியால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவே இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாக இருக்கும். நம்ம கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணோன்னாவே ஈவன் ஒர்க் பிளேஸில் கூட நம்ம ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஞானமாக தெரியும். இது யார் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுன்னா நான் தான். உண்மையாகவே ரொம்ப புவர், நான் படிப்பில் ரொம்ப புவர், எதுவும் தெரியாது, ஏதாவது ஒன்று போய் உளறிட்டு இப்படியே வர்றது. மார்க்கெலாம் ரொம்ப கம்மி தான் எடுப்பேன் ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே. ஸ்கூலில் ரொம்ப இப்படியே நான் ஒன்றும் சரியாக படிக்காத பையன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 9th 10th வரும்போது பைபிளை பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கமாண்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் எங்கள் வீட்டில். ஒரு பீரியட்லாம் வந்துச்சுன்னா டிவிலாம் போட்டால், டிவிலாம் நான் பார்க்க மாட்டேன், ரொம்ப டென்ஷன் ஆகும் எங்கள் வீட்டில். டிவி போடக்கூடாது, சினிமா பாட்டு ஓடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ரொம்ப இதுவாக. காலையில் 6 மணிக்கு மொட்டை மாடியில் நேர்முழங்காலில் முட்டி போட்டு ஜெபம் பண்ண இருப்பேன். அப்படியே பைபிளில் என்ன சொல்லுது, அதிகாலையில் என்ன தேடினா அதிகாலை எல்லாமே ஃபாலோ எல்லாம் ட்ரை பண்ணினே இருப்பேன். இது பண்ணணும், அது பண்ணணும். கொஞ்ச நாள் ஆகி நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன், சிஎம்சியில் வரேன், வெளியில் அப்ராட் வரேன். வெளில வந்தால் உண்மையாக எனக்கு எதுவுமே தெரிலனா கூட ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சீரியஸாகவே இன்ஜினியர்லாம் வந்தால், எங்கே வேர் இஸ் விமல்,
ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் வந்து யூஎஸ்லேருந்து ஆளுங்கள்லாம் வராங்கன்னா, நான் அபுதாபிலாம் இருக்கும்போது விமலை கூப்பிடுங்க, ஹீ வில் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். நம்மளும் அங்கே போய் நின்னா அவங்க கேட்குற கேள்விலாம் நமக்கு தெரியாமல் வந்துடுது. ஆன்சர்லாம் சொல்லிடுறோம். பாஸ், ஓகே, ரேடியாலஜி ஹை மார்க் போடுங்க, இன்ஸ்பெக்ஷன்லாம். நான் இன்றைக்கி பார்க்கும்போது தான், இன்றைக்கி இந்த வசனங்கள்லாம் மறுபடியும் நான் படிக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமாம்ல, நம்ம அது செய்யும்போது, இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இஸ் அ வெரி வைஸ் மேன். வேலை எங்கே வேலைக்கு போனாலுமே வித்தின் ஃபஸ்ட்டு 2 months எப்படின்னா பெஸ்ட் அவார்டு வாங்கிடுவேன். இன்னும் யூகேல மாத்திரம் நான் வாங்கலை, ஏன்னா இங்கே இல்லை, இதெல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க. பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அவர் வசனத்தை கை கொண்டாவே நம்ம ஞானமாக மாறிடுறோம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாக இருக்கும். ஏன்னா அவர்கள் இந்த கட்டளைகள் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். People will say, என்ன சொல்லுவாங்களா, indeed this is a great nation, they are very wise people நம்மளை சொல்லுவாங்களாம். People will say when we obey his commandments, when we read his commandments, when we hear his commandments. அவர் என்ன நடக்க கமாண்ட்மெண்ட்ஸ்னால் நீ 10 commandment போகாதீங்க, அதுவும் தான். பட் கர்த்தர் என்னென்னலாம் நடக்க சொல்லியிருக்கிறாரோ இது ரொம்ப சீரியஸாக எடுத்து ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி, இது ஜனங்க யாருன்னா கேட்டாங்க, ஏன் பிரதர் இப்படி பண்ணுறீங்க, ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னால், இல்லைங்க எங்களுக்கு இட்ஸ் ரிட்டன் இன் த பைபிள், ஸோ ஐ ஹாவ் டு டூ தட். எங்கள் ஆஃபீஸில் பூஜை பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு சேர்ந்த திருப்பதியில் வரும்போது தான் சொல்லுவேன் அந்த பிரதர்கிட்ட, திருப்பதியில் நான் வரும்போது வாரம் பூஜை பண்ணி தே வில் கம் அண்ட் கிவ் டு ஈட், சாப்பிட கொடுப்பாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், நோ சாரி அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எங்கேருந்து கற்றுக்குறோம்? என்னன்னா திருப்பதி லட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த திருப்பதி லட்டு. அன்இமேஜினபிள் டேஸ்ட்டாக இருக்குமா, நல்லா. அதுவும் ஃப்ரெஷ்ஷு திருப்பதி லட்டுலாம் சாப்பிட்டோன்னா யூ வில் நாட் ஸ்டாப் இட். அது வேறு டேஸ்ட், அது வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி திருப்பதி லட்டுலாம் இருக்கும். அதெல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. எல்லாம் வச்சு எட்டு வந்து வகையான இது எட்டு. நம்மளே அங்கே பேச்சுலராக இருக்கிறோம், எது கச்சாலும் சாப்பிடுவோம். மிருகம் மாதிரி புல்லு கூட சாப்பிட்ருவோம், அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த டைமில் எடுத்துன்னு வந்து இருப்பாங்க. சரி, நோ, தி ஆஸ்க் மீ லிட்டில் லேட்டர், ஒய் யூ ஆர் நாட் டூயிங் திஸ். நான் என்ன சொல்லுவேன், எங்கள் பைபிளில் எழுதியிருக்குது, வேறு தெய்வங்களுக்கோ இதுக்கோ படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது. பிளெயினாகவே சொல்லிடுவேன், நான் சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்குது. ஏன் அப்படி? நீங்கள் ஏன் எங்களை தெய்வம்னு நினைக்கல? இருக்கிறது ஒரே தெய்வம் தான், ஒருத்தர் தான் வானத்தையும் பூமியும் படைச்சாருன்னு சொல்லிடுவேன் நான் அப்போவே பிளெயினாக. கேட்குறவங்க கேட்பாங்க, கேட்கலாம் போகிறாங்கன்னு. பட் ஐ ஹர்ட் ஒன் பாய் who was doing a master's degree that he got baptized in Tirupati. எதுவுமே பெருசாக சொல்லலை, ஆனால் நம்ம ஏதோ ஒரு சின்ன விதைச்சிருப்போம், அங்கே ஏதாவது நடந்திருக்கும். அந்த பையன் தான் ரொம்ப கேட்டுனே இருப்பான் எப்போ தானே, அண்ணா தின்னண்டி மீர் தின்னண்டி ஏமி இதெல்லாம் சரி நான் பூஜை பண்ணல, அப்புறம் எட்டு வந்து கொடுக்குறேன்னுவான். வேணாம், எனக்கு வேணான்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ கொடுத்தானா நான் சாப்பிடுவேன். இப்போ அந்த டைம் என்னுடைய மெச்சூரிட்டிக்கும் இப்போக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. அது நான் அப்புறமா சொல்லித்தரேன், சாப்பிடலாமா வேணாமான்னு. பட் I had a chance to tell how my God is, and He is the true God. There is no other God in front of Him. இது எல்லாம் எப்போ நடக்கும்? அவர் கட்டளை, அவர் பிரமாணம், இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சோன்னு சொன்னால் நமக்கு நிச்சயமாகவே அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது they say that we are very wise people. People will see that we are very wise. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். I try and challenge you. In your place you will be lifted in a very high position. Amen. இங்கே நிறைய பேர் ஆல்ரெடி இங்கே நிறைய பொசிஷன் மாறி இருக்கிறோம். எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு இங்கே வந்துட்டு? சீக்கிரம் சொல்லுங்கள். Praise God. God will lift you up even more and more and give you more things. Amen. We already started praying for you all. சரி, அடுத்த ஸ்லைட் போயிடுங்க, சீக்கிரமாக போயிடலாம். இங்கே அதான் பாருங்கள், ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். இதெல்லாம் காட்ஸ் பிளான் தான். இப்போ நம்ம உட்காந்து அவர் வசனத்தை கேட்குறோன்னு சொன்னால் இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளான். காட் இஸ் பிரிங்கிங். கர்த்தர் கூட்டி வந்து கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு கர்த்தரே நம்மளை ஆசீர்வதிச்சு அனுப்புவார். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இன்விடேஷன். அங்கங்கே ஃப்ளைட் டிக்கெட் செலவு பண்ணின்னு அவங்க கடவுளை போய் பார்க்குறாங்க,
பஸ் ஏறி போய் பார்க்குறாங்க. கர்த்தர் நம்மளை அழைச்சி நம்மளை கூப்பிட்றாராம். He is doing everything. So I have to skip all this. நான் உங்களுக்கு வேணால் இதில் போட்டுறேன், நீங்கள் அப்புறமா பாருங்கள். இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறார் பாருங்களேன், உங்களுக்கு நான் ப்ராமிஸ் கொடுக்க போகிறேன். I'm going to give a promise for you, but follow all these things. அடுத்ததில் என்ன சொல்கிறார் பாருங்கள், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவன நாளெல்லாம் உன் இருதயத்தில் நீ எழுதி. Whatever I have done for you, write, keep everything in your heart, don't forget. மறக்காதீங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை நீ மறவாதே. தமிழ் மாதிரி யாருமே ப்ரேயர் முடிக்கிறது இல்லை. எப்படி நம்ம முடிப்போம் ஒரு ஜபத்தையும்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாது சொல்லிக்கினே இருக்கிறோம். நம்மளை மாதிரி ஜெபிக்கிறவங்க உலகத்தில் யாரும் கிடையாது. One of the best verse to recite in every prayer is this verse. அதுதான் தம்பி சொன்னான் இன்னைக்கு. You told Psalms 103, right? So இந்த காரியத்தை தேவன் எதிர்பார்க்கும். அப்போ to claim a promise, before receiving a promise, these are all being taught for the children of God. Be thankful. அப்புறம் claim, follow, tell the people, create a chance that you can tell about God. Create a chance. When we isolate and keep, இப்போ பாருங்களேன், இங்கே காமனில் எது ட்ரிங்க்ஸ் ஒரு காமன்னே வச்சுங்க, மென் உமனே கிடையாதுங்க இல்லை. ஐ திங்க் இன் யோர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆல் யூ ஹேட் சம் பார்ட்டிஸ் அண்ட் ஆல், ரைட்? ஃபங்க்ஷன் பார்ட்டியில் என்னன்னுவாங்க ஃபஸ்ட்டு, இந்தாங்க சாப்பிடுங்க. ஓகே, வில் டாக் அபவுட் தட் லேட்டர். அப்போ இப்போ நம்ம வந்து when we say no to few things, when we understand and say no to few things, people are going to ask why you are not doing that. Say, my God has instructed me not to touch that. Amen. My God has instructed me not to do this. Why are you not watching movies? My God has instructed not to watch. சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லின்னு இருப்பீங்க. தைரியமாக சொல்லுவோமே, தைரியமாக சொல்லுவோம். சரி, இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ப்ராமிஸ் வாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோன்னு அர்த்தம். அடுத்த வருஷம் போயிடுமா சீக்கிரமா. அப்போது இதெல்லாம் சொல்கிற பாருங்க, உன்னை நல்ல தேசத்துக்கு நான் கூட்டின்னு போவேன், ஆறுகள் இருக்கும், ஏரி இருக்கும், எல்லா நன்மை இருக்கும். அங்கேயும் சொல்கிறார், நீ எல்லாம் பண்ணாலும் உன்னை வாங்கிட்டாலும் என் கட்டளை எல்லாம் செய்யறதுக்கு மறக்காத. நீ ஃபாலோ பண்ணினேரு, நீ படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுனேரு. இப்போ பிள்ளைங்களுக்கு ரெசிடேஷன் கொடுக்குறோம், எதுக்கு? அவங்க வாசிக்கிறது அவங்க மைண்டில் இருக்கும், எழுதியாச்சு. இட் வில் கீப் ஆன் டெல்லிங் தெம். If your heart is empty without the word of God, who is going to teach you? யாரும் கற்று தர மாட்டாங்க. That's why you have to fill with the word of God. படிக்கணும், கேட்கணும், வாசிக்கணும், எல்லாம் செய்யணும். அடுத்த ஸ்லைட் போயிடுங்க. அப்போ இப்போ நான் உங்களுக்கு 2-3 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். அது என்னன்னா, Joshua chapter 3, one of the best chapter. If you read this chapter, we'll understand what struggles Israelites went through. Israelites வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இந்த ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னாடி போகும்போது அவங்க ஏதாவது பிரச்சனையோடு தான் போவாங்க. பாருங்களேன், இந்த ப்ராமிஸ்க்காக they are waiting for nearly 400 years to go and see the promised land. நமக்குன்னு ஒரு சொந்தமான லேண்டு கிடைக்கும். அங்கங்கே பரதேசிகள் மாதிரி அலைந்து கொண்டிருக்கிறோமே, நம்ம வந்து ஒரு ஃபாரினர் மாதிரி இருக்கிறோமே, நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் எப்போ கிடைக்கும்? நிறைய பேர் கேட்டுங்க, நமக்குன்னு சொந்தமாக எப்போ ஒரு, நாங்களே வீட்டில் ஃபர்னிச்சர்லாம் வாங்கும்போது நான் சொல்லுவேன், வாங்க வேணாம், சொந்தமாக ஒரு வீடு வாங்கும்போது நம்ம வாங்கிக்கலாம், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிக்கினே இருப்போம்ல. நம்ம நிறைய பேர் இது சொல்வது உண்டு இல்லை. அப்போது this all what we desire in our heart, that's what we are going to ask God also. ஆண்டவரே எனக்கு இதை தாரும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க, 400 years. Joshua chapter 3 நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த ப்ராமிஸ் லேண்டில் அவங்க as soon as they came from Egypt,
ரொம்ப ஈஸியாக தே குட் ஹவ் ரீச்ட் த ப்ராமிஸ்ட் லேண்ட். அவங்க வராங்க, நிற்கிறாங்க, பார்க்குறாங்க, 12 ஸ்பைஸ் அனுப்புகிறாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வந்தால் தென் எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. ஐயோ, உள்ளே இருக்கிறவங்களாம் ஜெயண்ட் மாதிரி இருக்கிறாங்க, we can't go and capture that place, no chance. 12 tribesல 10 tribe leaders, 10 spies, they said no. 2 spies said yes, Caleb and Joshua. மற்றவங்க யாருமே ஒத்துக்கல. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இந்த ப்ராமிஸ்லாம். இப்போ சும்மா சொல்கிறேன், இங்கே வீடு வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. உங்கள் ஏஜுக்கெல்லாம் முடியாது, இல்லை உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு முடியாது, உங்களால் அது முடியாது, இதெல்லாம் கிடைக்காதுங்க. உங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கிடைக்காதுங்க, உங்களுக்கெல்லாம் பிள்ளையே பிறக்காதுங்க, உங்களுக்கு ஹீலே ஆகாதுங்க. There are lot of things happening to go and receive something. ஒன்றே ஒன்று தான் நமக்கு, காலேப் ஜோஷுவா இருக்கணும். God promised, we will receive it ன்ட்டாங்க 2 பேரும். We don't have to see how big it is, how big they are, how big the situation is. We just have to focus only one thing. God said, we receive. Amen. கர்த்தர் சொல்லிட்டாரு, எனக்கு செய்வார். வேறு எது நான் இதை பற்றி யோசிக்கணும்? இல்லைங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் இல்லை அப்படின்னு. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார். ப்ரொமோஷன் கிடைக்காது, இல்லைங்க, நீங்கள் வந்து அந்த எத்தனிசிட்டியில் இருந்தால் தான் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னார், கர்த்தர் செய்வார். தானியலை கூட்டின்னு போய் அந்த எத்தனிசிட்டியே இல்லைனாலும் அங்கே உட்கார வைப்பார். யோசேப்பு அடிமையாக இருந்து அதே இடத்துல வேலை செஞ்ச இடத்துல கீழே இருக்கிற இடத்துல அவனை தூக்கின்னு போய் மேலே இடத்துல உட்கார வைப்பார். One night can turn the whole situation, because promise will work like that. But there are struggles behind all those things. இப்போ நம்ம பார்த்தோன்னா, இங்கே நீங்கள் ஒரு பக்கம் ப்ராப்ளத்தை பார்க்கலாம், ஒரு பக்கம் நீங்கள் பக்கத்து பிக்சர் போடுங்களேன். இந்த பிக்சர் நீங்கள் பாருங்களேன். சும்மா இங்கேருந்து பார்க்கும்போது ப்ராமிஸ் லேண்டு கண்ணுக்கு தெரியுது. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா பின்னாடி ஒரு விஷயம் தெரியுது. அது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாட் ஈவன் ஒன் வில் என்டர் த ப்ராமிஸ் லேண்ட் ஹூ செட் யூ கேனாட். 40 வருஷம் எதுக்கு வெயிட் பண்ணார் தெரியுமா? அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் போடுங்க. 40 years he waited. You know why? என்ன போட்டுக்குது பாருங்க அங்கே ஹைலைட் பண்ணதில். No, they waited for 40 years until the people die. யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க சாவர வரைக்கும் வெயிட் பண்ணணும் 40 years. That's why it took 40 years. நம்மளன்னு ஆண்டவர் வந்து அச்சு கீழே தள்ளல. He has to wait for them to die. Already they were 40, 45, 50 அந்த மாதிரி இருக்கிற வயசில் இருக்கிறவங்க தான் அனுப்புனாரு. இதில் சாவாத 2 பேர் யாருன்னா காலேப் ஜோஷுவா. Because they want to receive the promise. They didn't die. But until every single person of each tribe die, God waited. After they died, then the rest of the people were there to see. அதுதான் இப்போ அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு போகிறேன். புரியுதா? இப்போ நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா, டெசர்ட்டில் அங்கே திரும்பி பார்த்தா யார் இருக்கிறாங்க? எல்லாம் people who did not believe. All are buried in the desert. அங்கங்கே டெசர்ட்டில் புதைச்சிட்டு போயினே இருக்க வேண்டியதான் டெட் பாடி வந்துச்சுன்னா. Until this happen. இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் லேண்ட் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது. இந்த பக்கம் say ready, okay, let us go and receive the promise. See, promise are given by God. Receiving the promise is up to us. It's all up to us. If we believe, we will receive. If we believe, we have to work out. We have to fight hard. எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அடுத்த ஸ்லைடில் போங்களேன். அடுத்த ஸ்லைடு நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்போது இந்த பக்கம் வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? they came near the promised land. இப்போ ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போனோன்னா இங்கே ஒரு ரிவர் இருக்குது, ஜோர்டான் ரிவர்னு ஒரு ரிவர். இந்த ஜோர்டான் ரிவரை they have to pass. ஜோர்டான் ரிவரை பாஸ் பண்ணணுன்னா
இவங்க வந்த சீசன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க, கஷிங் வாட்டர். த வாட்டர் வாஸ் கஷிங். எப்பவுமே நார்மலாக ஜோர்டான் ரிவர்னுடைய வித்து வந்து 100 மைல்ஸ் தான், 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும் யூஸ்வலாக. பட் டியூரிங் த சீசன் அதை பாஸ் பண்ணோன்னா இட் டேக்ஸ் 1 மைல். 100 மீட்டர்ஸ் எங்கே இருக்குது, 1 மைல் இருக்குது. ரெண்டாவது, இட் வில் பி வெரி ஃபியர்ஸ். த ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இஃப் யூ கீப் யுவர் லெக் தேர் அடிச்சுட்டு போயிட வேண்டியது தான் யாருமே. ஸோ இப்போ பாருங்களேன், இங்கே இந்த பக்கம் பின்னாடி பார்த்தா அப்பா அம்மா கலரு இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் முன்னாடி பார்த்தா என்ன இருக்குது, ப்ராமிஸ் லேண்ட் இருக்குது. பட் தேர் இஸ் அ ரிவர் இன் பிட்வீன். பட் காட் ஹஸ் ப்ராமிஸ் them when you go inside you will have a river like honey and milk. பாலும் தேனும் ஓடுற தேசம் அதுன்றார். எஸ், வெரி பிளஸட் லேண்ட். இப்போ இந்த இடத்துல அவங்க வந்து நிற்கும்போது நீங்கள் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராமிஸ் மாத்திரம் மாறவே மாறாது. ஒன்று எப்பவுமே நமக்கு தேவை பாருங்க, ப்ராமிசஸ் always will ask so many things from you. ஒரு யோசேப்புக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாருன்னு சொன்னால் நிறைய தாண்டி வந்தால் தான். எல்லா ப்ராமிஸ்லேயும் யோசுவாக்கு கிடைக்காதது, ஆபிரஹாமுக்கு கிடைக்காதது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்காத ஒன்று நமக்கிட்ட இருக்குதுன்னா ஹோலி ஸ்பிரிட் தான். பயங்கரமான ப்ராமிஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஸ்லைடு போட முடியுமாம்மா? பழைய ஏற்பாட்டில் இதில் பாருங்களேன், நீங்கள் ஆண்டவர் வந்து நிறைய டைமில் அவர் ப்ரெசன்ஸே பவர் தான். பாருங்களேன், அவர் ப்ரெசன்ஸே மிராக்கிள் தான். இஃப் ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர் இன் அ ஹார்ட், இன் அ பாடி, இன் அ சோல், யூ see that we are the people who are carrying the presence of God all the time. Because we are the tabernacle where God resides in us. இப்போ இதிலேருந்து நீங்கள் அடுத்த இதில் நீங்கள் பார்க்கும்போது எங்கெல்லாம் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் எப்படியெல்லாம் அற்புதம் பண்ணிச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கிதியோன் வந்து ஒரு பெரிய ஃபைட்டுக்கு போனோம். கிதியோன் பெரிய ஃபைட்டுக்கு போகணுன்னு சொன்னால், கிதியோன் போகிற இடத்துல அங்கே இருக்கிற அவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் வாரியர்ஸை கட் பண்ணி 300 பேர் போ, கர்த்தரும் கூட இருப்பாருன்றார். Just 300, go and fight. If just 300 can go and fight, if God's presence is there, they receive the promise what God has given. நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலிசா வந்து மேலேருந்து தண்ணி இதை அக்னியை வர வைக்கணும், அந்த இதை சாப்பிடணும். யார் தேவன், உண்மையான தேவன்றாங்க. தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு பலி மேலே. தண்ணியை ஊற்ற சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாரு, அக்னி வருது. கர்த்தருடைய பிரச்சனை எங்கே இருக்குதோ அங்கே அக்னி வந்து காரியங்களை அப்படியே பற்ற வச்சு நம்மளை ஜெயிக்க வைக்கும். நீங்கள் எலிசாவை பாருங்களேன், எலிசா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய பிரச்சனை எங்கே இருக்குதோ அக்னி மதியிலையும் கூட இருப்பேன். அவங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ கர்த்தர் நடத்தி எடுத்துன்னு போகிறார். Wherever you walk, it's not a problem. It's one thing that we ask and we should ask God is, God, please come with us. மோசே சொல்கிறார், எங்கள் கூட நீங்கள் வரலன்னா நாங்கள் வரமாட்டோம், உங்கள் பிரசனம் தான் எனக்கு வேணும், இல்லை நாங்கள் போக மாட்டோம். தானியல் உள்ளே கூட்டின்னு போயிட்டு கெபில போடுறாங்க. அந்த இடத்துல பாருங்களேன், முட்டி போட்டு ஆண்டவரே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்ன போது, அங்கே வந்த தானியல் இடத்துல வந்து அங்கே இருக்கிற சிங்கங்கள் வாயை கட்டி போட்டு கூட தூதனை நிற்க வச்சு காக்கிற தேவன் நம்முடைய தேவன். லாசரு, மரித்து போன லாசருவை 4 நாள் அடக்கம் பண்ணி நாரி போய் புழு பூக்கிற உடம்ப மறுபடியும் மீண்டு கொண்டு வர வைக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமையும் பவரும் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னால், அந்த மாதிரி தேவன் தான் நமக்கு ப்ராமிஸை நடத்துகிற தேவன். ஏன்னா லாசரஸ் கிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ இதை பண்ணுவ, உன் பிள்ளைங்களை பார்ப்ப. இதெல்லாம் நமக்கு எழுதலை, சொன்ன ப்ராமிஸ் சொன்னது தான். God will do what he says. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரணும், ஐயோ. இப்போ அடுத்த ஸ்லைட் போங்களேன். இப்போ இந்த இந்த பெரிய ஜோர்டான் ரிவரில் இஸ்ரவேல் ஜனங்க வந்து நின்றுட்ட பிறகு God made them to stay for 3 days. 3 நாள் அங்கே தங்குறாங்க. அங்கே பாருங்களேன், அங்கே எங்கே ஜோர்டான் ரிவர் பக்கத்திலே டென்ட் போட்டு அங்கே தூங்கணும். ஃபெய்த் எல்லாம் கீழே போயிடும் பாருங்களேன்.
எப்படி என் பிள்ளைங்களை கூட்டின்னு நான் கடப்பேன்? யோசிச்சு பாருங்களேன். இப்போ சப்போஸ் நாமளே நம்புகிறோன்னு வச்சுங்க. இப்போ யூஸ்வலாக இப்போ நான் சொல்கிறேன், இப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அம்மா கர்த்தர் போக சொல்லிக்கிறாரு, யோர்தான் நதி இதை நம்ம கடந்து போனோம் வான்னு. பசங்களாம் சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்களா என்ன சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது பசங்களை கூட்டின்னு போனீங்க அடிச்சுன்னு போயிடாதா? இல்லை, how a family will do this because they are watching this river gushing for 3 days. மேலே நீங்கள் பாருங்களேன், அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து அவன் புத்திரர் அனைவரும் பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அடைந்த போது 3 நாள் சென்ற பின்பு, ஆஃப்டர் 3 days 3 நாள் அந்த கஷிங் ரிவரை பார்க்குறாங்க. ஓடுது, தண்ணி ஓடுது. இப்போ உள்ளே போய் ப்ராமிஸ் லேண்டுக்கு போகணும், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போகணும். பட் தே காண்ட் கிராஸ் because it is not possible to cross with all this gushing water. இப்போ அடுத்த ஸ்லைட் போயிடும். அப்போ என்ன பண்ணுறாரு யோசுவா, எல்லாரையும் கூப்பிட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தூக்கின்னு வந்துருங்கப்பா. உடன்படிக்கை பெட்டி ஞாபகம் இருக்குதா? டேபர்நாக்கிள் உள்ளே இருக்கும்ல, அந்த கோல்டன் த்ரோன் ஆஃப் கிரேஸ். அதை எடுத்துன்னு வந்துட்டு ஆசாரியர்கள் முன்னாடி வராங்க, தண்ணியில் கால் வைக்கிறாங்க. கால் வச்சோடனே தண்ணி பிரியுது. The water, the gushing water stopped. It's giving way now. It is stopped. இது பெரிய பைபிள் ஸ்டடி. இந்த அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு சொன்னால் டைம் ஆகும். எப்படி நின்றுச்சு, ஏன், இதெல்லாமே உங்களுக்கு. அப்போது the whole 3 nights with the sound, fearful sound, impossible, நடக்கவே நடக்காது, எதுவுமே முடியாதுன்னு சொன்னதை ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் மாத்துறாரு. எப்போ? when his presence is going forward. When we kneel down and pray, Lord, I command, I pray that your presence in this situation go forward. அதனால தான் எந்த ப்ராமிஸாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். I will go ahead of you. That is the promise, common promise for any believer who prays, who receives the promise, who read the word of God, that God is going ahead of us. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், விசுவாசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக இந்த காரியத்தை செய்வார். அதாவது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற, கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னாவே நிச்சயமாக கர்த்தர் செய்வாருன்னு நம்ம யோசிச்சிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் அவர் சொல்கிறாரு, நின்று யோசிச்சு பாரு பின்னாடின்றார். The 3 days was the test for them. All these 3 days they were thinking how God led us here. அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் டைமு, டெஸ்ட் டைம். அவங்க காரணம் 3 நாள் வெயிட் பண்ணணும். 3 நாள் வெயிட் பண்ணி, ஆமாம்ல, God fed this 40 years. He has given food, shelter, water, meat, bread, light. நைட் டைமில் லைட் வந்துடுது, ஃப்ரீ லைட்டு, அக்னி ஸ்தம்பம் இறங்குது. டே டைமில் ரொம்ப சூடாக இருக்குதா, க்ளவுட்ஸ் வந்து டே டைமில் பார்த்துக்குது. என்ன blessed years for all these 40 years for them. They just thought, all 3 days they are thinking, oh, நம்ம ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் இல்லை, நம்மளை பயங்கரமாக பார்த்துக்கினார். அவர் எப்படி பார்த்துக்கினாருங்க, இன்னைக்கு பாடணும், சட்டைகளின் நிழலிலே வைத்து பார்த்தார். Under his wings there is everything. பாருங்களேன், என்ன அழகா. எல்லாருக்குமே ஒருத்தர் சாப்பிட்டு முடியல, எங்களுக்கு கறி வேணும், உடனே அவங்க இருக்கிற இடத்துக்கு வருது, டெலிவரி பண்ணுறாரு. கீழ்காற்றை அனுப்பினார், காடைகள் வந்து விழுந்தது. அன்இமேஜினபிள்.
How God is working. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கீழ்காற்று அனுப்பி கர்த்தர் நமக்கு தேவைகளை சந்தித்து இருக்கிறார். How many times we have received all that what is required. எங்கேருந்துனா யாருன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணினே இருக்கிறாங்க. நமக்கு எப்படிங்க முடியுது? ஒர்க்கிங் ஸ்பாட் போங்க, ஒன்றுமே தெரியல, எங்கன்னா போகிறோம், someone is coming there to help you all the time. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க, ஏதோ ஒன்றில் someone is there to help you. வீடு பார்க்குறதுக்கு someone is there. கீழ்காற்று வந்துனே இருக்குது. நமக்கு தேவையானதெல்லாம் God is giving and sending and sending and sending and sending His angels to provide everything till now. Till now, God is still doing. How all these things are happening? காற்று வருது, திரும்பி பார்க்குறோம், ஓஹோ, all these years God has given me everything. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் இதையும் செய்வார். இதுதான் நம்ம பேசணும். ஒரு சில நேரத்தில் கணவன் ரொம்ப டல் ஆகிடுவார். ஒரு சில டைம் மனைவி ரொம்ப நடக்கவே நடக்காது போல. உடனே நம்ம சொல்லக்கூடாது, உனக்கெல்லாம் நடக்காதுப்பா, இதெல்லாம் நீ எல்லாம் எங்கேருந்து இதாக போகிற. நோ நோ நோ. If we say that, we are not seeing what God has done in our life for all these years. சாப்பாடு இல்லாமல் இருந்துக்கிறோமா? தண்ணி இல்லாமல் இருந்துருக்கிறோமா? எங்கேருந்து வருது நமக்கு தண்ணி? யோசிச்சு பாருங்க. டெசர்ட்டில் இருந்துக்கிறோம், எங்கேருந்து வருது தண்ணி? கரெக்டாக 3 வேளை குளிக்கிறோம், சாப்பிட்றோம், பல் தேய்க்கிறோம், எல்லாமே இப்போ எங்கேருந்து வருதுங்க? கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணி எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துனே இருக்கிறார். Everything God is doing, everything in my life. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். I had never lacked anything. God is providing me everything. கீழ்காற்று அடிச்சுனே தான் இருக்குது. அவர் ஒன்று சொல்கிறாரு, நின்று திரும்பி பாரு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு. நான் உனக்கு முன்னாடி நடக்க போகிறது உனக்கு நிச்சயமாக தருவேன், ஹீலிங்கை தருவேன். எத்தனை டைம் கர்த்தர் ஹீல் பண்ணியிருக்கிறாருங்க? எத்தனை டைம் இங்கே எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சும்மா கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக கேட்குறேன். மரண வாசல் வரைக்கும் நான் போயிட்டேன், கர்த்தர் என்னை பாதுகாத்தார். எத்தனை பேர் கை தூக்குங்க? மற்றவங்க கரங்களை தட்டி அவங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. மரண வாசல் வரைக்கும் போனேன், கர்த்தர் என்னை எத்தனை தடவை கர்த்தர் காத்தாரு. டெலிவரி பண்ணீங்களா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு டெலிவரி பண்ணீங்களா, மரண வாசல் தானே அது இல்லை? நோ ஒன் கேன் சேவ். கர்த்தர் தானே பாதுகாக்கிறாரு. அந்த மாதிரி தேவன் நமக்கு அப்போது ப்ராமிஸ் நம்ம வந்தவொடனே ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும்? திரும்பி கர்த்தர் எனக்கு இத்தனை வருஷம் பண்ணியிருக்கிறாரு, இப்போ நிச்சயமாக பண்ணுவார். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், அந்த சிச்சுவேஷனை உருவாக்குவேன், நான் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். 2 காரியம் மாத்திரம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். திரும்பி பார்க்குறோம், தேங்க்ஸ் சொல்கிறோம், நெகட்டிவாக பேசுகிறது இல்லை, கிடைக்காதுன்னு சொல்கிறது இல்லை, எனக்கு வராதுன்னு சொல்கிறது இல்லை. எப்போ இப்படிலாம் வரும்? யோர்தான் நதி ஞாபகம் வந்துடணும். ஜோர்டான் ரிவர் போகுது, ஐயோ பிரச்சனை போகுது, ரொம்ப பெருசாகுது பெருசாகுது பெருசாகுது, சத்தம் ஜாஸ்தியாக கேட்குது, இறைச்சல்னு இருக்குது, பெருவெள்ள, இவ்வளோ சவுண்டுங்க, ஐயோ சவுண்ட் வெரி நாய்ஸி, வெரி ஃபியர்ஃபுல். 6 பக்கத்தில் போயிருக்கிறீங்களா? நல்ல கஷிங் ரிவர் பக்கத்தில் ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் சவுண்டுலாம் நமக்கு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ஃபியர்ஸாக இருக்குது, கிட்ட போகாதீங்கன்னு வாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சொல்லணும், கர்த்தர் எனக்கு God fed me. எனக்கு கர்த்தர் சாப்பாடு போட்டார், தண்ணி கொடுத்து குடிக்கிறதுக்கு வச்சுக்கிறாரு, வீடு கொடுத்துருக்கிறாரு, நல்லா படுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, காரு கொடுத்துருக்கிறாரு, வேலை கொடுத்துருக்கிறாரு, ஹீலிங்கை கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு மேலே என்னங்க கொடுக்கணும்? இப்போ கொடுக்க போகிறது சாதாரண விஷயம் இல்லையா? கிடைக்க போகிற ப்ராமிஸ் சாதாரணது இல்லையா? God will do. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் செய்வார். கர்த்தர் எனக்காய் வர்ஷிப் டீம் யாவையும் செய்து முடிப்பார். இதுதான் சர்ச் சொல்லினே இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்காய் எல்லாத்தையும் செய்வாருங்க. God will do everything for you. ஆமென். இப்படி தான் சர்ச் என்கரேஜ் பண்ணினே இருக்கணும் எல்லாரையும். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. லாஸ்ட் வசனம், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய்
மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொல்லமா, கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. இன்னைக்கு if somebody is in the need, if your promise is just going away and away from you, God is going to provide, fulfill what he has said. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். அவர் பொய் சொல்லார். God never lies. God is going to do what he has promised. பைபிள் 5000க்கு மேல வாக்குத்தத்தங்கள் இருக்குது. More than 5000 promises in Bible. In that God has already spoken to you the promises. That's what God has spoken to you through the church on the 1st of 2024. The river of delights will quench. உங்களை திருப்தியாக்கும். கர்த்தர் சொல்றார், உங்களை திருப்தியாக்குவேன். I will satisfy you. I will satisfy you. திருப்தி மாத்திரம் ஆகவே ஆகாது. திருப்தி ஒன்றில் தான் சொல்லுவோம், திருப்தியா சாப்பிட்டணும். ஏன்னா வயிறு மாத்திரம் தான் சொல்லும் போதும், you're happy enough, stop. Otherwise we never say no for anything. பாரு, சாப்பாடு போதும், திருப்தியா இருக்கும். That is the satisfaction God is going to give today through his river of delights. That's what the promise is. So lift up your hands towards heaven. Lord, fulfill my promise. Lord, fulfill what you have said. I believe and I say and I confess that God is my provider. God is the one who is going to fulfill all that is asked. கர்த்தர் எனக்காய் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவது. சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காய் செய்வார். God will do. Lord, open all new jobs. ஆண்டவரே, வேலையில ஆண்டவரே வேலை தேடிக்கொண்டிருக்கிறது அற்புதம் நடக்கட்டும். ஹீலிங் கேட்கிறவர்களுக்கு ஹீலிங் நடப்பதாக. ஆண்டவரே தகப்பனே, இன்னும் எதற்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ப்ரமோஷன், பிள்ளை செல்வங்கள், ஆண்டவரே எதெல்லாம் உடைய பிள்ளைகள் கேட்கிறாரோ, கர்த்தர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஒருவர் ஒரு வாழ்த்தும் பொழுது சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அப்படி சொல்லி bless பண்ணுங்க. இன்னைக்கு God is going to do wondrous thing in your life.